நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான கடுப்பாக்குற மொமெண்ட் வருங்க. அது என்ன கடுப்பாக்கணும்னு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியலேன்ட்டு வந்துருந்துச்சு. ஹெட்லைட்டு எரியலேன்னு வந்துருந்துச்சு. நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஹெட்லைட் எரியலேன்ட்டு. சடனாக பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா வந்தது ஹெட்லைட் வேலைக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஹெட்லைட் எரியல்னு செக் பண்ணிட்டு இருந்தோம், வண்டி ஸ்டார்ட் ஆகல. கரண்ட் பார்த்தா கரண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு வருது. செக் பண்ணுறப்ப இங்கே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வாங்க, பெட்ரோல் டேங்க் 2 பக்கம் திருப்புறேன்னா இதுலேருந்து என்ன வரும்? பெட்ரோல் வரும். பெட்ரோலே வரல. அதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பார்த்து ஃப்ளோவில் போயிட்டுருப்போம், நல்லா லைன்லாம் கண்டுபிடிச்சி செக் பண்ணிவிட்டு கூடால இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலைன்றப்ப நம்ம ஏதாச்சும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஹெட்லைட் செக் பண்ணிகிட்டு இருந்தப்போ பெட்ரோல் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். உள்ளே வாங்க, அப்படி இன்னொன்று காமிக்கிறேன். இந்த வண்டி தெரியுங்களா, BS6 ஷைனு வண்டி வந்து நேற்று தான் பம்பு ஃபில்ட்ரு மாற்றிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு போனால் எப்படி அடைச்சி நின்றும், ஒரு கட்ட சுத்தமாக நிற்குங்களா, அந்த மாதிரி நின்றுச்சுன்னு கம்ப்ளைண்ட்டு. ஸோ நானும் என்னடா நேற்று மாற்றின ஃபில்ட்ரு மறுபடியும் எப்படிடா இன்றைக்கி நிற்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே இங்கிட்டு வாப்பா, இங்கிட்டு வந்து காமி. சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. நான் ஏதோ இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஃபில்டர்லேருந்து தான் பெட்ரோல் வரல போல், ஃபில்ட்ரு இதாகிருக்குமோ அப்படின்ட்டு டவுட்டில் பார்த்துட்டு கடைசியாக இந்த வண்டி டேங்கை பாருங்கமே. இந்த வண்டி தயாரிக்கிறவங்க கொஞ்சம் எட்டி பார்த்தா பெட்ரோல் இருக்க மாதிரி தெரிகிற மாதிரியா வைக்கணும். இதில் ஒன்றும் தெரியல. அப்புறம் உத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கமே. தெரியுங்களா, கப்பல் தர தட்டுற மாதிரி தர தட்டி கிடக்குன்னு பார்த்தீங்களா. உள்ளக்க சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதாவது கஸ்டமருக்கு நாள் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் பெட்ரோல் இல்லாமல் கூட நின்றக்கூடாது. நின்றுச்சுன்னா மெக்கானிக் தான் பொறுப்பாகுவாங்க போல். பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கொண்டு பார்க்க மாட்டாங்க போல். இது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு பெட்ரோலு கூட ஒன்று ஆஃப் டேங்க் வச்சு மெயின்டைன் பண்ணால் தெரியும். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் போட்டால் இந்த முள்ளெல்லாம் ஏறாது. பழைய வண்டி மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு போட்டால் 1 கோடி ஏறும். ஆனால் இப்போ வண்டியில், லேட்டஸ்ட் வண்டியில் நம்ம 100 ரூபாய்க்கு மேலே போட்டால் மட்டும்தான் 1 கோடி எந்திரிச்சு பார்க்கும். மிச்சபடி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போட்டால் எந்திரிச்சு காமிக்காது. ஸோ இந்த கஸ்டமர் எப்படி போட்டு மெயின்டைன் பண்ணான்னு தெரில. இப்படியே தான் ட்ரை ஆகி மறுபடியும் இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்காப்புல. ஸோ இப்படி ட்ரை ஆகி ஓட்டினா கண்டிப்பாக ஃபில்ட்ரு போகும். பட் இப்போ ஃபில்ட்ரு நல்லா இருக்குது. ஆனால் அவர் பெட்ரோல் தீர்ந்தது கூட பார்க்காம இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா மக்களே. வேலை பார்க்கவே வெறுப்பாக வருது. சொல்லிடுவாங்க பெட்ரோல் தீர்ந்து வச்சா போய் போடுங்கன்னு. பார்க்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா மக்களே. வேலை பார்க்கவே வெறுப்பாக வருது. சொல்லிடுவாங்க பெட்ரோல் தீர்ந்து வச்சா போய் போடுங்கன்னு. எங்கனக்குள்ளே எங்கள் கடையை சுற்றி இருக்க பெட்ரோல் பங்கில் கேனை தூக்கிட்டு போனால் தடவ மாட்டாங்க. இதுக்கு வண்டியே தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. நம்ம வேலை பார்க்குற வேலையும் போய் இதை போய் தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டு வந்து அதை தவிர்த்து ஒரு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் நிலமையெல்லாம். ஸோ நம்ம ஒரு ஃப்ளோவில் வேலை கண்டுபிடிச்சி வயரிங் கண்டுபிடிச்சி போயிட்டுருப்போம். ஊடால் இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் இருக்கும். என்ன சொன்னால் விட்டு விட்டு வேலை பார்க்குறப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். பெட்ரோல் வண்டியை விடுறீங்களா, குறைஞ்சது ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்காவது பெட்ரோல் இருக்க மாதிரி விடுங்க. சுத்தமாக ஒரு 100 ml வந்து விடுறது, ட்ரை ஆகி கொண்டு வந்து விடுறது, இதெல்லாம் ரொம்பவே நம்ம வேலை பார்க்குறப்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.